குமரிகண்டம் இருந்தது உண்மையா? சங்க காலத்துக்கு அப்புறம் வந்த புலவரான நக்கீரர் முதலாம் சங்கம் தென்மதுரையில் இருந்ததாகவும் இரண்டாம் சங்கம் கபாடபுரத்தில் இருந்ததாகவும் சொல்லி அங்க இருந்த புலவர்கள் எத்தனை பேர், அவங்க எந்தெந்த இலக்கியத்தை தமிழுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப வரைக்கும் குமரிகண்டம் உண்மையிலேயே இருந்ததற்கான ப்ரூஃப் நம்ம கிட்ட கிடையாது. இதே மாதிரி கிரீஸ்ல ட்ராய்னு ஒரு நகரம் மூழ்கி போயிட்டதா ஒரு மித்து இருந்துச்சு. அதை ரொம்ப நாளா இது ஒரு மித்து தான், இது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாங்க. 1868களில் ஷ்லைமன் அப்படிங்கிற ஒருத்தர் கடலுக்கு அடியில போய் இதை கண்டுபிடிச்சி இது மித்து இல்லை உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணாரு. இப்போதைக்கு குமரிகண்டம் இருந்ததுக்கான ப்ரூஃப் நம்ம கிட்ட இல்லை. ஒருவேளை ஃபியூச்சர்ல இந்த ட்ராய் நகரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்லைமன் வந்த மாதிரி குமரிகண்டத்தை யாராவது கண்டுபிடிக்கலாம். ஆனா நம்ம கண்ணு முன்னாடியே மூழ்கி கிடக்கிற பூம்புகார் நகரத்தை ரிசர்ச் பண்றதுக்கு ஆட்களோ டெக்னாலஜியோ இல்லாம அது சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த நிலைமையில குமரிகண்டத்தை கண்டுபிடிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.